லைட்டா தள்ளி யார பார்த்தாலும் எம்ம பாசுகர் அது யார்ட்ட இறங்க கௌரி எடுத்துட்டு போறானுவ நீ யாரா பயப்படுற கண்ணுக்கு மட்டும்தான் இந்த மாமா இருக்க நீ இறக்க உன் பொட்டாதி தாலி அறக்க மாமா இந்த கையில இருக்குமா இத வச்சு ஆட்டா எல்லாம் ஆடும் 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 அப்ப நல்லா ஆட்டுவியா நீ பயப்படாத நான் இருக்க நீ இறக்க உன்னை விடுவனோ மகனே துரியோதனோ நான் அரண்மனையில் படுத்து உறங்குகிற போது இந்த இரவு சொன்னாரே தமிழாபுரி சொல்லக்கூடிய நம்ம தர்ம மகாராஜர் பாசக்கரை கொண்டு வந்து எருமைக்கடா மீதிலே ஏறிக்கொண்டு வாடா திருவாரூருக்கு விதி முடிஞ்சு போச்சு வாடா 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 என்று அந்த சமணாபுரி வந்து யமனாகப்பட்டவன் வாடா ஏய் வாடா என்ன பண்ற திருவாரூரா உன் கடைக்கு முடிஞ்சு போச்சு ஏஞ்சு வாடா உன் கடை ஒன்று சேர்த்து வாடா இல்லையா துரியோதனோ எதுக்கும் பயப்படாத இருக்க யாரு கிளம்பாம ஜெயத்து ஜெயத்து கிளம்பாம நீ பயப்படாத எப்ப சொன்னாலும் தேடி கிளம்ப என்று சொல்றேன் மாமா என்னடா கேக்குற அந்த பஞ்ச பணாதி பசங்க இருக்கிறாங்களே அந்த கண்டவனுக்கு போன்ற குண்டைகள் தான் ஆதி பசங்க அந்த தேவடியா பசங்க அவங்க பெத்தாலே அவங்க அம்மா பிள்ளை 5 பிள்ளைய பத்து வச்சாலே எங்க அம்மா கொஞ்சமே பத்து வச்சாலே ஏன் சொத்துக்கு தகுந்த மாதிரி பிள்ளை பத்து கூடவா எங்க அம்மா சொத்துக்கு தகுந்த மாதிரி எங்க அம்மா சொத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் பிள்ளை பத்து வச்சாலே கொஞ்சமா
அந்த மாதிரி இவன் எழுதிருந்தா 5 பசங்களை எங்கிட்ட பேக்கணும். 5 பசங்க கம்மி அதிகமா. எங்க அம்மா பெத்தாலே 10 20 20 30 40 50 60 70 80 90 99 ஒரே ஒரு மஞ்சான நீ எதுக்கு பயப்படாத, மாமா இருக்கிற. மாமா இன்னைக்கு உனக்கு கிளப்படுத்தோம். தேர இன்னைக்கு இந்த ஊர்ல கிளப்பிடுறேன். மாமா நான் அப்படியே கூட சரிபாக நான் நாட்டை கொடுப்பதற்கு அப்படி நான் அவங்க சொன்ன பிரகாரம் பங்காளிக்கு நான் சரிபாக நாட்டை கொடுப்பதற்கு அவன் எங்க சொந்த சித்துப்பிடிக்கு பத்தி நான் 5 பேரா இல்ல ஒரு ஒருத்தர் தந்தனே பத்தினான். அந்த தர்மம் இருக்கிறானே மூதே பிரிச்ச தர்மம். சமணாபுரி வேந்தன் சொல்லக்கூடிய யமனுக்கு பெற்றா உண்மை. நாடு வேணும்னா சமணாபுரியில போய் நாடு வேணும்னா சமணாபுரி தர்ம யமனுக்கு பெற்றா யமலோகத்துல போய் பாதி வாங்கிக்கிட தேவடியா பையா. எங்கடா நாடு இருக்குது உனக்கு? எங்க நாடு? 2வது அந்த கரி மூஞ்சி பையன். ஐயா அவன் வீமா இல்லைங்க, ஊமையா கேவரு கதிரி கீசின்னு போறான். ஊமையா அந்த காத்து இருக்குதா வாய்வு வாய்வு அவனுக்கு பெத்துக்கா. நாடு வேணும்னா அங்க போய் வாங்கிட்டோம். அந்த 3வது பிறந்தாங்க என் மகன். யாரையாப்பா? அர்ஜுனன். அந்த லோகத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய தேவேந்திரன் பெற்றுக்கினா. நாடு அவன் அங்க போய் வாங்கிட்டோம். அந்த நகர சகா தேவன் இருக்கிறாங்களே யாரு? அஸ்வினி தேவனுக்கு பெற்றுக்கினா. நாடு வேணும் அங்க போய் வாங்கிட்டோம். நான் கொடுக்கணும். நான் குளிக்கின்ற குழந்தை கூர்வசி நாட்டி வைத்தோ. எப்படியா பசங்க அது சாகல. படுக்கின்ற பாயிலே பாம்புகளை கட்டினேன். எடுத்து வைக்கோ. பாம்பு கடிச்சு சாகட்டுமே அப்படின்ட்டு அதுல சாகல. என்ன பாம்பு விட்டா? நல்ல பாம்பு விட்ட. நல்ல பாம்பு என்ன பாம்பு? தாய் நல்ல பாம்பு என்று கடித்தால் படீர் மரணம். உடனே செத்த உடனே உயிர் போகக்கூடிய பாம்பு எந்த பாம்பு? கடிச்ச உடனே கடித்த உடனே உயிர் போக முடியாத பாம்பு அதான் தண்ணி பாம்பு. முட்டாய் வாசம் போனா தண்ணி பாம்பு கடிச்சா உயிர் போகுது. சுண்ணாம்பு போச்சா சரியா போதும். போடவில்ல போய் வரலாம். அது மட்டும் மாமா என் மகனாக இருக்கக்கூடிய குருகுமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று 5 ஆட்சியாக்கள் வரவழைத்து அவங்க நடக்கிற வழியில கூர்வசி நாட்டினர் மாமா. என் மக்கள் அதுல சாகவில்லை, இறக்கவில்லை. அது மட்டுமா உங்களுடைய தந்தையா இருந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி பாண்டு மகாராஜா இருந்த நேரம் சரியில்லை சொல்லி என்று வாரணா வாதம் என்று சொல்லக்கூடிய தீர்த்த யாத்திரை அனுப்பி அங்க அரைக்கால் மாளிகை கட்டி அதுல உள்ளடித்து நெருப்பு வச்சு பார்த்த மாமா. என் மக்கள் அதுக்கு பொழிச்சு வந்துட்டாங்க மாமா. இறக்கவில்லை. அது மட்டுமா விருந்துக்கென்று வரவழைத்து விகடம் செய்து சூதி நாள் சொக்கட்ட நாடு 2 பேர் நான் ஆட்டி வைத்தா ஆடும். நான் எதை சொல்றேனோ அது கட்டாயம் நடக்கும். ஆட்டுவதில் சிறந்தவன். பார்த்து பயமாட்டு மாமா. அது மட்டுமா சூதி நாள் சொக்கட்ட நாடி பந்தயத்தால் பகடை ஆடி நாடு நகரம் நவரத்ன கிரீடம் பண்டு பண்டாரம் யானை சேனை உப்பு சட்டி வருவோடு முதல்ல பறித்தோம் மாமா. அத்தோட விட்டோம். யார் பறித்தது? நீதான். நானே. இந்த சகுனி மாமா இருக்க
உன் குடும்பம் ஆ. நடக்க விடுவனா? எங்க நடக்கணும்? ஓ, எங்க நடக்கணும்? இந்த மண்ண ஆ. நீயே மாளணும். மாலமா டேய், நீயே ஆளுண்டா. நீ ஆள. நான் எம்மா பாடுபட்டுக்கிறேன். இந்த மாமன் சபரி மாமன் எப்படியார் விட்டா நீ ஏன்டா பயப்படுற? நீ ஏன்டா பயப்படுற? நீ ஏன்டா பயப்படுற? ஏன்டா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? கண்ணுங்களா 3 பேரும் வாங்கலாம் நம்ம ஊருக்கா ஏன்? எவருக்கு கொட்டி வச்சுக்கிறான் ஒப்ப மேய்ச்சிட்டு வருவீங்க டேய், என் மருமகன். கண்டவெல்லாம் இழப்பாச்சு குடும்பம். என் மருமகனுக்கு கிளம்புது இன்னைக்கு. என் மருமகனுக்கு இன்னைக்கு கிளம்புது. மருமகன் கிளம்புன்னு உனக்கு எப்படி தெரியுது? டேய், தேர் கிளம்புது இன்னைக்கு. மாமா வந்து பாஞ்சாலி இருக்கக்கூடிய பாஞ்சாலி கொண்டு வந்து 60ஆம் படி மேல் சந்திரகாண்ட மண்டபத்திலே என் தம்பி திச்சாதனை விடுத்து பெண் என்று பாராம மாறப்பாங்க செய்தேன். ஆமா. அத்தோட ஒட்டா இல்ல. ஏய் ஆ. பீமா ஐவராஜாக்களே பத்தனி பாஞ்சாலி எனக்கு அடிமை அடிமை. 12 வருஷம் வனவாசம் வனவாசம். ஒரு ஆண்டு ஐக்காவது வாசிக்காத பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை கொடுப்பேன் என்று கட்டளை இட்டு உண்மை. அந்த தேவடியா பசங்க காட்டுக்கு போனா மந்தோலி அம்மா அம்மா படம் எடுத்து கொடுத்ததுமே சொல்லி ஏண்டா டேய், ஏப்பா, டேய், சத்தியம். ஏண்டா இந்த 12 ஓட்டு நீ போராண்டு வைக்காத வருஷம் ஓட்டு அது யாரு யார் செஞ்ச வேலை? இந்த மாம சகுனி செஞ்ச வேலை. எதை வச்சு செஞ்சீங்க? ஓ, எதை வச்சு? நான் இதை வச்சு தான் செஞ்சேன். அப்படியே அந்த பக்கம் காட்டில அவங்க வீட்டு பக்கம் காட்டுங்க. டேய், நான் இருக்க என் மருமகன் இறக்க இன்னைக்கு விடுவனா உன்னை விட மோசமானவன் இருக்கிறாங்க உன் கையில இருக்கிறான். டேய், நான் எதை சொல்றனோ அது நடக்கும். பரவாயில்லைங்க. எங்கிருந்து ஓட்டி வந்தீங்க? இது பேர் குட்டி சாத்தா. ஓ, குட்டி சாத்தா. எது அது? இது ஹேட்டில் இருப்பது. ஆமாண்டா, இதை வைத்து எதை நினைக்கின்றனோ அதை நடத்தி காட்டுவேன். அப்பேற்பட்ட வல்லமை உடையவன் இந்த சகுனி. எல்லாத்தையும் ஜெயிச்சு குடுத்தது அதுதான். அவன்டா, இந்த முடி யார் கொடுத்தது? இந்த கம்பெனி ஓனருங்க. டேய், இந்த முடி கொடுத்தது நானு. இந்த முடி சிலாவத்திர முடி. நீ ஏன்டா பயப்படுற? நீ ஏன்டா பயப்படுற? அவன் சும்மா இருக்கிறவனே ஊரான போச்சுங்களா? அவன் கையை பிடிச்சி நீ வந்து உத்தரான் 4 சுத்து. நீ ஏன்டா பயப்படுற? அது மட்டும் இல்ல மாமா 13 கழித்து வந்து பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று உலக மகா மனித தூதா அனுப்பினார்கள். நான் நாடு கொடுப்பனா? எதை தூதா செஞ்சு மாமனிதர் அனுப்பினேன். ஆமா. இரண்டாவது பிள்ளை பாசத்தில் நாடு கொடுப்பான்னு சொல்லி அல்லிக்கு புலேந்திரனுக்கு பிறந்தார், அல்லிக்கு மற்றவனுக்கு பிறந்தார். புலேந்திரனை தூதா அனுப்பினார்கள். ஆமா. நாடு கொடுத்துருனா? நாடு கொடுக்கறதுல ஒரு பையன். மூன்றாவது இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய மாடு ஆடு மேய்த்தவன், பத்தால் அடிபட்டவன். எப்படி? மாலோடு மேய்த்தவன், பத்தால் அடிபட்டவன், பேய்பால் குடித்தவன். அந்த யாதவ கண்ணன் நாடு கேட்க வந்தான். ஏய், எவன் ஒருவன் சண்டை செய்தானோ கத்தி முறையில நாட்டை பெறுகிறானோ அவனுக்கு நாடு போன நாடு கொடுக்க முடியாது. நாடு கொடு, ஊசி நாட்டுவதற்கு இந்த பூமி நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டேன். என்ன செய்தான் பாரு, சத்தியம் போட்டுக்கிறான். எப்படி சத்தியம்? ஆமா. 18 நாள் சண்டை, யுத்தம் முடிந்தோம். யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி? வெற்றி அவரை பார்க்க நாடு எடுத்துக்கலாம். ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே பாரதத்தை நியமித்து 18 18 பாரதம் நியமித்தோமே. அதுல யார் யார் பண்ணா தெரியுமா? எந்த தம்பி மகன் 99 அப்பப்ப ஏன்னா போய் நீர் ஓட்ட பாக்குற? ஏன் நில்றா? நீ ஏன்னா பாக்குற? என் தம்பி மாற 99 பேர்.
8ஆம் நாள் சண்டையில மட்டும் எங்க தம்பிமார்கள் 45 பேர் செத்தாங்க. பேசாதீங்க. யார் கையில மதங்கொண்ட பீமன் இருக்கிறானே, அந்த பீமன் கையாலே 8ஆம் நாள் சண்டையில ஒரே நாள் என் தம்பிமார் 45 பேர் செத்துக்கிறாங்க. உண்மை உண்மை. ஒரு ஆள் 2 ஆள் தம்பிமார்கள் 45 பேர். ஏடா சிரிக்கிறா? ஏடா சிரிக்கிறா? அவனை பார்த்து நீ சிரிக்கிறான். மரிமகன் சிரித்த முகத்தோடு பார்த்தேனே தவிர ஒரு நாள் வரைக்கும் ஆயுதம் என்று சிந்தனையா பார்த்தவர் கிடையாது இந்த சகுனி. அதனால் இறங்குதா கண்ணாடி வரைக்கும் போய் வரியா? என் மருமகனை என் மருமகனை ஒரு காலம் அழுதவன் சிந்த இது வரைக்கும் பாத்துக்கிறதா? இது வரைக்கும் பார்த்துருக்கணும். 10ஆம் நாள் சண்டையிலே 886 வயது படித்த எங்க தாத்தாவா இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியாகப்பட்டவன், அந்த ஆண்களும் இல்லாத பெண்களும் இல்லாத பேடி போய் இருக்கிறானே, ஒரு தாத்தா பார்க்காத 10ஆம் நாள் சண்டையிலே எங்க தாத்தாவை மாண்டு மடித்தான். அதோட விட்டான். 12ஆம் நாள் சண்டையிலே எனக்கு உயிர் சிநேகிதனா இருக்கக்கூடிய பக்தர்கள் மாண்டு மடிந்தான். அதுலயும் அவங்களுக்கே வெற்றி. உண்மை உண்மை. 1ஆம் நாள் சண்டையில மட்டும்தான் எனக்கு ஒரே நாள் தான் வெற்றி. இந்த 18 நாள் சண்டையிலே முதல் நாள் மட்டும் வெற்றி. மத்த நாளெல்லாம் நான் எல்லாமே போய் வரேன் சொன்ன உடனே நான் போ 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 என்று சொன்ன தவிர போய் வா என்று ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. சரி, அதனால் நான் எப்படி சொன்னா போ போன்னு சொன்னா மொத்த பேரும் போயிடுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி பாமூட்ட தலை சொல்லு தலை சமையா இல்லையா? நீ சொன்ன வார்த்தை போ என்று சொல்வது கிடையாது. போனா போய் வான்னு சொல்லணும். போறியா போ, போறியா போ அப்படின்னா எவன்டா திரும்பி வருவான் சேனையில? நீ ஏன்டா பயப்படுற? 12ஆம் நாள் சண்டையிலே பக்தன் மாண்டான். 13ஆம் நாள் சண்டையிலே நான் 60 பிள்ளைகளை பெற்றேனே. இந்த 60 பிள்ளைகளை மூத்த மகனா இருக்கக்கூடிய 5 இலக்கை முடிந்து அந்த தேவடியாப்ப யாரு? அந்த சுபதரிக்கும் அருணுக்கு பிறந்தானே யாரு? அந்த அவை மன்னன் கையாலே எங்க மக்க 60 பிள்ளைகளை எங்க தம்பிமார்கள் 99 பேர்கள் சண்டையிலே இவருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய 60 பிள்ளைகள் மாண்டான். அப்போ விட்டுமா அந்த தேவடியா போய் அபிமன்னனை அப்படியே போட்டு வெட்டு வேறு சிறை வேறு கை வேறு கால் வேறு முண்டை வேறு அவனை தனித்தனியா கொன்ற மாலை போட்டு அவனை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதோட விட்டா எங்க மைத்தொழிலா இருக்கக்கூடிய எங்க தங்கச்சி புருஷன் ஒரே ஒரு ஆளு 14ஆம் நாள் சண்டையிலே அந்த யாதவ கண்ணன் சூழ்ச்சியால் எங்க மைத்ரோ தங்கச்சி புருஷன் சைத்தரசை மாண்டு மடித்து விட்டான். 14 போச்சு, 15 போச்சு. 16ஆம் நாள் சண்டையிலே எங்க விற்குருவா இருக்கக்கூடிய 105 பிள்ளைகளுக்கு பாடகத்தை கொடுத்தாரே அந்த துரோணாச்சாரியார் 16ஆம் நாள் சண்டையிலே மாண்டு மடிந்தார். நேற்று 14ஆம் நாள் உத்தத்திலே இந்த பாவிக்கு உயிருக்கு உயிராக இருந்த அங்கு தேசத்தை பட்டம் பெற்று
அங்கு தேசத்தை முடிசூட்டி அந்த அங்கு தேசாதிபதி கர்ணன் அந்த ஆணிலும் இல்லாத பெண்ணிலும் இல்லாத பேடி பெண் நேற்று பாடுபடுத்தி விட்டான். மாமா நாம இருக்கின்ற இன்னும் 3 பேர் மாமா. இருப்பதோ இன்னும் 2 நாள் சண்டை. யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி தெரியாது. இன்னைக்கு ஒன்று கிளம்புது இந்த ஊர்ல. நான் கிளம்புது இன்னைக்கு நான் கிளம்பிடுறேங்க மாமா. உன்னுடைய பொண்ணான வாயிலே தப்பு தப்பா பேசுறிய மாமா. சன்னி வந்தா எவனும் இறந்தவன் கண்ணுக்கு அந்த வார்த்தைக்கு இணங்க நான் என்ன சொல்றேன், ஜெயத்தியார் கிளம்புன்றேன், நீ என்ன அபத்தியார் நினைக்கிற? நியாயமாடா இது? நியாயமாடா மாமா? நான் இப்ப எப்படி தெரியுமா? அப்பலத்தில் ஒன்றியா ஐயோ சிவன் நின்றேன். அப்பலத்தில் ஒன்றியா ஐயோ சிவன் ஆதரவு சொல்லிருக்கு யாருமே இல்லையே. அப்பலத்தில் ஒன்றியாய் 48 விசாலம் போய் பார்க்கிற போது எங்க பார்த்தால் ரத்தவாடு வீசுகிறது. உண்மை. அந்த உதிரமாகப்பட்டது பெருக்கெடுத்து மழை பெய்து வெள்ளம் போனா எப்படி போகுமோ அந்த மாதிரி ஆறா போகுது. அதனால் ஏன்னு பாக்குறியா? அங்க இருக்கக்கூடிய 11 எனக்கு இருப்பது 11 அக்ரோனி சேனை. அந்த ஐவராஜாக்கு இருப்பது 7 அக்ரோனி சேனை. இப்ப 18 அக்ரோனி சேனை. அந்த 48 விசாலம் இருந்திய அந்த குருசேஸ்வர பூமியிலே அந்த தேவடியா பையன் அரவான பலிக்கு நான் ஃபர்ஸ்ட் நாள் கூப்பிட்டேன். கொடுத்திருந்தோம். அன்னைக்கே அவன் வந்திருந்தா வெற்றி தான் பாத்துருக்கலாம். நம்மள்தே கிளம்புது இன்னைக்கு நம்மள்தே கிளம்புது. இன்னைக்கு வெற்றி இன்னைக்கு ஒண்ணு தானா கிளம்புது. இன்னைக்கு ஒண்ணு கிளம்புற இன்னைக்கு இந்த ஊர்ல. என்னது கிளம்புற? ஜெயத்தேரு. எப்ப பார்த்தாலும் கிளப்புறேன் சொல்றிய மாமா. யார பார்த்தாலும் சமணாபுரி வந்து யமன மாதிரியே தெரியுது மாமா. உட்கார்ந்துக்கிறதுக்கு பார்வை சரியில்லை, யம மாதிரியே. நல்ல கணக்கு போறது அப்புறம் ஏண்டா நல்லவனுக்கு பிறந்தா உனக்கு புத்தி இருக்கும். நல்லவனுக்கு பிறந்தாலும் உனக்கு புத்தி இருக்குதா எங்கேயாவது? ஐயா ஏங்க புத்தி இருந்தவங்களை வச்சிருப்பான் பக்கத்துல. இது எல்லாம் அவன் கருமவனை அவாலவால் அனுபவிச்சு இங்க வந்தா தொண்டையால் அடிப்பேன் உள்ள போ. அது மட்டுமா மாமா? சகுனி மாமா இங்க ஓடி அங்க வந்தால் ஒரு கண்ணால் ஆனால் கேளு எங்க பொண்ணான சகினி மாமா. 48 விசாலம் இருந்த குருசேஸ்வர பூமியிலே எங்க பார்த்தாலும் எங்க தாத்தா மாறி எங்க பார்த்தாலும் எங்க தம்பிமார்கள் அஞ்சு தேசாதிபதி கர்ணன் 886 வயது படித்த பீஷ்மர் எங்க பார்த்தாலும் பணமே எங்க பார்த்தாலும் துரியோதனா மாண்டுகிற சேனை பாரு. நம்ம சேனை எல்லாம் மாண்டு போச்சு. நம்ம சேனை எல்லாம் மாண்டு போச்சு. அதோ பாரு எல்லாம் பட்டிருக்குது. நம்ம சேனை எல்லாம் மாண்டு போச்சு. நம்ம சேனை ஐயோ மாமா. மாமா நமக்கு வெற்றி காலம் வந்து சேருவோம். வீரம் தீரம் அல்லாது கண்டு போட்டு மாமா எந்த
நாம சந்திக்கிறோம் மாமா. ஒரு நாள் பொழுது வெற்றியே ஒரு நாள் பார்த்தது கிடையாது. என்னைக்கு நமக்கு வெற்றி வருது? என்னைக்கு இந்த 56 தேசத்துல ஒருத்தர் ஆளுது? இந்த நாட்டை எல்லாம் மாவ போற ஒரு ஏழு நீதான். உண்மைதான் மாமா. அது மட்டுமா? அந்த வெத்தனால இவர்களை குளித்தி பார்த்தேன். பாண்டாளியை மான பங்க செய்து பார்த்தேன். திடமான இவர்களை காட்சிக்கு ஓட்டி வைத்தேன். இந்த பூமியை நீ தருவதில்லை என்று சொல்லி அந்த போஷனுக்கு எல்லாம் பறி கொடுத்து எனக்கு துணை யாரும் இல்லை. எனக்கு விதி சொல்லும் மாமா, எனக்கு கதி சொல்லும் தகுதி மாமா. சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்த மாமா. அந்த தேவடியா பையன் 4 பேர் சோத்த மொத்தம் என் மகன். உண்மை உண்மை. பேசாதீங்க, சைலண்ட் பேசாதீங்க. 50 ராஜாக்களை விருந்துக்கு வரவழைத்து அந்த விருந்திலே விஷம் ஊற்றி கண்டிப்பா சாகட்டுமே சொல்லி என்ன மாதிரி நல்ல எண்ணம் பட்சங்க உலகத்தில் யாரு மரிமாவ மாறி இந்த நாட்டில் ஒருவர் கிடையாது நல்ல எண்ணத்தோட. மரிமாவன் துரியோதன நல்ல எண்ணம். அதேதான் கூட. அந்த பீமன் ஒருத்தர் 4 பேர் சாப்பாட்டை சாப்பிட்டு செத்து போன பீமன் செத்து போட்டுமே. இவ செத்தா 4 பேர் ஈஸியா அடிச்சிடலாம். 56 தேசத்தை நான் ஒருவனே ஆள வேண்டும் என்ன கொண்டாரு. அந்த தேவடியா பையன் மறுபடியும் எழுந்து போச்சு வந்துட்டான். பயப்படுற அவனுக்கு மாமா, நான் இருக்க உன்னை இறக்க விடுவனோ. எப்ப வாய் திறந்தாலும் இப்படியே பேசுறேன் மாமா. மாமா இருக்கும்போது நீ ஏன்டா பயப்படுற? எதுக்குடா பயப்படுற? உனக்கு என்னடா குறை வச்சுக்கிற? நாட்டுல குறையா, நகரத்தில் குறையா, இந்த மணிமணிக்கு குறையா? உனக்கு என்னடா குறை? என்ன குறை உனக்கு மாமா? இந்த பூமி மகாராஜா ஏன்டா அழுவுறீங்க? போனது எல்லாம் 100 பேர் தம்பிமார் போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. போனது எல்லாம் 10. போனது 10. ஆட்கள் அழித்தல் படைத்தல் அரணன் கரணன் நாரணன் கிறிஸ்தி திதி சம்காரம் போல. திதி சம்காரம் கிறிஸ்தி திதி சம்காரம் அது போல போல நீங்க இருக்கிறீங்க. பரமன் 3 தடவை கண்குளிர பார்த்த சீமான் பரமக்கடவுள 3 முறை கண்ணால பார்த்தவன் செவுந்து போயிடுது. அதனாலே மாமா, இந்த பூமியை நீ தருவதில்லை என்று சொல்லி போர்களுக்கு சேவையில் அமரி கொடுத்து அந்த பாஞ்சாலியை கொண்டு வந்து மானபங்க செய்து அவர் செய்த பாஞ்சாலி செய்த சாபமா, இந்த 50 ராஜ்யங்கள் செய்த சாபமா? அதான் சொல்லிடுறாங்க. பரமன், பத்தனி, பதிவிரதை இவங்க 3 பேரும் சாபம் கொடுத்தா பலின்னு சொல்லுவாங்க. அந்த பத்தனி பாஞ்சாலி கொடுத்த சாபம் பலித்து விட்டதா? இன்றைய தினத்திலே இருப்பது 3 பேரு. யாருக்கு நான் சேனாதிபதி பட்டம் கொடுப்பது? வெற்றி எப்ப வந்து சேருமோ என் மாமா? வெற்றியே வந்தா நமக்கு 56 தேசத்தை நான் ஒருவனை ஆள்வதற்கு எண்ணம் கொள்கிறேனே மாமா. நாங்க 20 இருக்கிறோம், நீ ஏன் பயப்படுற? எதுக்குடா பயப்படுற? ஒரே போடு போடுவார் மாமா. பாருங்க என்ன பாரம்பரியத்தை பார்த்து ஆமா, ஒரு நாள் தினத்திலே அணிவகுக்கிற போது இது தர்மம் தண்ணி பந்தலா இல்ல துரியன் தண்ணி பந்தலா? சரியா? அப்படி என்று அதனால சரி போகட்டும். ஆனால் இன்று சேனாதிபதி பட்டம் உனக்கு கொடுக்கிறேன்.
அந்த ஐயா பஞ்சவனது ஒரு கொடியை கொண்டு வர இந்த முடிய உனக்கே சொல்ற இந்த நாட்டை நீ ஒருவனே ஆளுவ. அட நீ ஒருவனே ஆளுடா. நீ ஏன் பயன்படுத்துறீங்க மகாராஜா? 20 60 நாடிகை 60 நாடிகையில அது 30 நாடிகை நீங்க எடுத்துக்கோங்க. 20 மீதி 30 நாடிகை 7 நாடிகை கல்யாணுக்கும் இருக்கும்படியான சகுனி மாமனுக்கு 7 நாடிகை போயிட்டு நீங்க வெற்றியை நம்ம காணணுங்க. அப்படியா? சரி ஆகட்டும். இன்று உனக்கு சேனாதிபதி பட்டம். சரியா? வெற்றியோடு 5 ராஜாக்கள் அந்த தர்மனை போட்டு மிச்சம் 4 பேர் அவ்வளவு செட் போயிடுவான். அப்படியா? போறியா போ வாயிலே போறா போறா போறியா போ. சனி மாமா மூஞ்சி காட்டி ஒரு வாட்டி நான் பாத்துக்கிறேன் மாமா. இல்ல போறோம் வரிவா வர மாட்டேன். யாரு கேளுங்க இந்த மாதிரி அழகான மூஞ்சி அப்படி கிடைக்காது இல்ல, அதனால அப்படி போட்டோ எடுத்து வச்சீங்கன்னா நிம்மதியா பார்த்துன்னு இருக்கலாம். மாமா ஒரு சந்தேகம் மாமா, முகத்துல ஈ வைக்கிறே மாமா. அது ஏன் என்கிட்ட கேளுங்க. ஏன் மதியானம் பூரா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல பேலா சொல்ல வச்சுருந்தான். அது மட்டும் இல்ல மாமா, என்ன போல மூக்கெல்லாம் நீண்டு போயிருக்குது மாமா. அது யாரு என்கிட்ட கேளுங்க. சாவ போற நேரம் வந்து மூக்கு பூரா நீண்டு போயிருக்கு. என் தம்பி பட்டாலும் சொல்லியா என் தம்பி நேரில் பார்த்த ஒரே புண்ணியவான் யம தர்மம் ஏட்ட எல்லாரும் எட்டு பகர மாட்டான், உனக்கு எட்டு பார்க்க மாட்டான். இதை இருக்க நான் இறக்க விடுவனோ? சரி நீ போறீங்களா? ஆமா போ போங்க போங்க போறேன். வாங்க ஐயா வாங்க. ஐயா யாருங்க? ஆளு விளக்கத்து கண்டியா? தெரியுங்க. எப்படி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க தேர்த்து கிடைக்காது. பூரா நேற்று மழை பெஞ்சது இல்ல, பூரா வலை உள்ள போய் புந்துச்சு. ஐயா சாமி யாரு தெரியலையா? அவர் யாரு தெரியல உனக்கு? தெரியலையா? கண்ணாஜிபுரத்துல வந்து சிக்கு முடி வாங்குறவரு. நீங்க எதை நம்பிக்கை அடிக்காது. அந்த மாடை கூட்டு வந்து கண்ணாஜிபுரத்துலவா அது இந்த மாதிரி யாரோ ஜல்லிய மகாராஜ் தம்பி யாரோ சொன்னாங்க. ஒரே போடு. எந்த கிரேஸ் இல்ல, 1.5 ஜல்லியா 3/4 ஜல்லியா இல்ல மறைச்சு ஜல்லி போறவரா? ஜல்லி பூபதி 2016 ஆகிய பரம கடவுள 3 முறை நேர்ல பார்த்த ஆச்சாரம் இருந்த போதிலும் இன்னைக்கு என் மருமகன் ஆகிய புரியோதனை என்னை இன்னைக்கு இதுவரையும் கொடுத்திருந்தா அந்த ஐயோ பஞ்ச பாண்டவரை ஒரே வெட்டு வெட்டிருப்பேன். இன்னைக்கு இதுக்கு தாம் வெற்றி தாமலம் கொடுத்திருக்கிறார். ஐவரை பார்க்க வேண்டும். ஐவருக்கு முன்னாடி அந்த தருமனை பார்த்து ஒரே தட்டு மௌனாம அவனை அந்த பூம பையனை சோ பையனை ஒரே போட்டா போய் மற்ற 4 பேர் வந்து. ஆமா அதனால தர்மரை பார்க்கணும் போனோம். ஆமா சரி சரி போய் மகாராஜா கிளம்பிட்டீங்களா? ஏன் இல்ல கிளம்பிட்டீங்களான்னு கேட்டா. ஏடா போகும்போது இல்ல கேக்குறேங்க. என்ன போயிடுவீங்களா? தர்மரங்க கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். எனக்கு பூரா தொங்கி போயிடுச்சு. என்ன தொங்கி போச்சு? ஆடை வியாபாரம்லாம் ஆடை வியாபாரம். அந்த தர்ம சோ பையனை மாடி சொன்ன தட்டினேன் அப்படியே ஊந்துருவான். அப்படியே ஒரு நாட்டியம் தர்மம் போறீங்க. மாடான வருவான் அப்படியே பொட்டு போடுவான், பட்டு சேர்த்துருவான். அப்படியே சின்ன அஸ்னாபுரத்தை என் மருமகன் துரியோதனன்
அது ஒரு எண்ணத்துல வந்து பரவாயில்ல. ஏய் சத்யம், ஏய் சத்யம், என் தம்பி சல்லியனுக்கு முதல்ல, என் தம்பி சல்லியனுக்கு முதல்ல கிளம்புது இன்னைக்கு. ஆமாங்க, முதல்ல யார் யார் கிளம்புறா? ஓ வெட்டிட்டா ஜெயத்தேர். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் பில்ராம்பட்டி ஏரியில் மீன் ஏலம் குத்து விடப்படுகிறது. ஏலம் கேட்கலாம், பணம் கட்டாதவங்க பணம் கட்டாம வரலாம்.